அறிவியல்ல ஃப்ராங்க் ராட்ரி லில்லியோடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ஃப்ராங்க் ராட்ரி லில்லி அமெரிக்காவை சேர்ந்த ஒரு விலங்கியல் நிபுணர். இவர் 1870 ஜூன் 27 அன்னைக்கு கனடாவுடைய ஆன்டேரியோவில் இருக்கிற டொராண்டோவில் பிறந்தாங்க. இவர் 1894ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய இல்லினோயில் இருக்கிற சிகாகோவுடைய யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் இருந்து பிஹெச்டி இன் ஜுவாலஜி, அதாவது விலங்கியல்ல முனைவர் பட்டம் பெற்றாங்க. அதை தொடர்ந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மிசிகனில் இருக்கிற ஆன் ஆர்பரோடைய யூனிவர்சிட்டி ஆஃப் மிசிகனில் இவர் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இன் ஜுவாலஜியா, அதாவது விலங்கியல்ல கற்பிப்பாளராக நியமிக்கப்பட்டாங்க. அப்போ இவர் எம்ப்ரியாலஜின்ற கருவியல்ல ஆராய்ச்சியை தொடங்கினாங்க. குறிப்பாக இவர் மண்புழு வகையை ஒத்த அனலிடுன்ற ஃபைலத்தை சார்ந்த செட்டாப்டரஸ் அப்படின்ற கடல் புழுக்களினுடைய கரு வளர்ச்சி பற்றி ஆராய்ச்சி செய்ய தொடங்கியிருந்தாங்க. இந்த செட்டாப்டரஸ் அப்படின்ற கடல் புழுக்களை சார்ந்த ஆண் இனமானது அதனுடைய ஸ்பெர்ம்ன்ற விந்தணுக்களை அப்படியே கடல் நீரில் வெளியிடும். அதே சமயம் அந்த கடல் புழுக்களை சார்ந்த பெண் இனமானது அதனுடைய எக்குன்ற முட்டையையும் கடல் நீரில் வெளியிடும். அதுக்கப்புறமா கடல் நீர்லேயே அந்த ஸ்பெர்மும் எக்கும் ஒன்றை ஒன்று பிணைந்து ஒரு கருவா உருவாக ஆரம்பிச்சிடும். இதை அடிப்படையாக வச்சு இவர் இந்த ஆராய்ச்சியை தொடங்கும் போது ஒரு கண்ணாடி குடுவையில் கடல் நீரை நிரப்பினாங்க. அதுக்கப்புறமா இந்த செட்டாப்டரஸோடைய ஸ்பெர்மையும் எக்கையும் எடுத்து அந்த கடல் நீரில் செலுத்தினாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பெர்ம் எக் ரெண்டுமே இணைந்து கருவா உருவாக ஆரம்பிச்சிருந்தது. இப்போ இவர் செல் லினேஜ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்தி ஆராய்ச்சி செய்ய தொடங்கியிருந்தாங்க. அதாவது இப்போ ஆரம்பத்தில் இந்த ஸ்பெர்ம் அதே மாதிரி எக்கு ரெண்டுமே இணைஞ்சதுக்கு அப்புறமா செல்கள் உருவாக ஆரம்பிக்கும். இப்படி செல்கள் ஆரம்பத்தில் உருவாக ஆரம்பிக்கும் போது அது பிளாஸ்டோமியர்ஸாக இருக்கும். பிளாஸ்டோமியர்ஸ் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு செல் 2 செல்லாக மாறும், 2 4ஆக மாறும். இப்படி மாறிட்டே போகும்போது இந்த ஃபஸ்ட்டு உருவாகக்கூடிய அந்த 4 செல்கள் பிளாஸ்டோமியர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ 4 செல்களில் 1 ஏ, இன்னொன்று பி, இன்னொன்று சி, இன்னொன்று டி அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இது ஆரம்ப நிலை, செல்களினுடைய ஆரம்ப நிலை. எல்லா செல்களும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அவைகள் பிளாஸ்டோமியர்ஸ். இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக உறுப்புகளினுடைய செல்களாக மாற ஆரம்பிக்கும். எப்படின்னா இப்போ ஒரு மனிதனை எடுத்துக்கிட்டோம்னா மனிதனுடைய கண்ணில் கண் செல்கள் இருக்கும். அதே மாதிரி தோலில் ஸ்கின் செல்ஸ் அப்படின்ற தோல் செல்கள் இருக்கும். அதே மாதிரி தான் இதயத்தில் இருதய செல்கள் இருக்கும். கல்லீரலில் லிவர் செல்ஸ் இருக்கும். இதே மாதிரி செல்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செல்ஸ் இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் ஸ்பெர்மும் எக்கும் இணையும் போது ஒரே மாதிரியான செல்கள் தான் உருவாகும். அதுக்கப்புறம் தான் அந்த செல்களானது பிளவுபடும் அப்படின்னா இங்கே கிளீவேஜ் அப்படின்னு அழைக்கப்படும். பிளவுபடுறது அப்படின்னா ஒவ்வொரு செல்களும் ஒவ்வொரு பணியை செய்கிறதுக்காக அப்படியே பிரிகிறது. அப்படி பார்க்கும்போது இவர் மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்தி அந்த 4 செல்களையும் பார்த்தாங்க. எந்தெந்த செல்கள் எந்தெந்த உறுப்பாக மாறுது அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது உதாரணத்துக்கு ஒரு செல் இப்போ ஏ அப்படின்னு எடுத்துக்குவோம். அந்த செல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடல் புழுவினுடைய ஒரு குடலாக மாறினது. அதுவே பி செல் அப்படியே தோலாக மாறினது. சி செல் தசையாக மாறினது. டி செல் கண்ணாக மாறினது. ஸோ இப்படி ஒவ்வொரு செல்களும் ஒவ்வொரு விதமாக மாற ஆரம்பிச்சிருந்தது. இப்போ இதில் நடக்கக்கூடிய இந்த கிளீவியேஜ் ஆனது ஒரே மாதிரி தான் நடக்குதா அப்படின்னு சொல்லி இவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஒரே மாதிரி தான் நடக்குதா அப்படின்னா இப்போ ஏ அப்படின்ற அந்த செல் தான் எப்பவும் கரெக்டாக அந்த குடலாக மாறுதா, பி அப்படின்ற செல் தான் எப்போவுமே தோலாக மாறுதா. ஸோ இப்படி அந்தந்த செல்கள் கரெக்டாக ஒரே மாதிரி அது கொடுத்த வேலையை பண்ணுதா, அல்லது ஒவ்வொரு முறை ஒவ்வொரு மாதிரி. ஒரு தடவை ஏ செல் அப்படியே தோலாக மாறுறது, அதே இன்னொரு கருவை எடுத்து பார்த்தா அதில் ஏ செல் கண்ணாக மாறுறது. இந்த மாதிரி வெவ்வேறு மாதிரி மாறி இருக்கா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இவர் ஆய்வு செஞ்சாங்க. அப்போ தான் இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. இப்போ ஒரு செல்கள் உருவாகி பிளாஸ்டோமியர்ஸாக மாறுது அப்படின்னா அது அந்த ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு அப்படின்னு பணிகள் இருக்குது. அதை தான் செய்யுது. இப்போ ஏ செல்கள் அப்படின்னு இவர் பார்த்தாருன்னா என்ன கருவை, அதாவது இப்போ என்ன செட்டாப்டரஸ் அப்படின்ற கடல் புழுக்களினுடைய கருவை இந்த மாதிரி இவர் அந்த கண்ணாடி குடுவையில் கடல் நீரை நிரப்பி வளர்த்து பார்த்தாலும் ஏ செல் கரெக்டாக குடலாக தான் மாறினது, பி செல் கரெக்டாக தோலாக தான் மாறினது. ஸோ அப்போ ஒவ்வொரு செல்களும் ஒவ்வொரு உறுப்பாக மாறுது அப்படின்னு சொல்லி இவர் உறுதிப்படுத்தினாங்க. அது டிட்டர்மினேட் கிளீவேஜ் இன் ஸ்பைரலேசியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் உறுதிப்படுத்தினாங்க.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் சொன்ன மாதிரி ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு உறுப்பாக தான் மாறுது, பின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு உறுப்பாக தான் மாறுது அப்படின்னு இவர் உறுதிப்படுத்தினாங்க. அதை உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறமா ஒரு மேப்பாவே இவர் வந்து கொடுத்தாங்க. அதாவது செட்டாப்டரஸோடைய எக்கும் ஸ்பெர்மும் சேர்ந்து உயிரணுக்களாக வந்து மாற ஆரம்பித்த பிறகு அந்த உயிரணுக்கள் செல்களானது எப்படி பிரியும், அது எப்படி எந்தெந்த உறுப்புகளாக மாறும் அப்படின்னு சொல்லி இவர் கவனமாக வந்து மேப்பாகவே வந்து விளக்கினாங்க. இதை புரிகிற மாதிரி சொல்லணும்னா இதை இவர் கண்டுபிடிச்சது இப்போ உதாரணத்துக்கு ஏ செல் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு குடலாக மாறுது அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் என்ன பண்ணாங்கன்னா இப்போ 4 செல்கள் இருக்குன்னா அதில் ஏவை மட்டும் அப்படியே பிரித்து எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் பிசிடி இப்போ அந்த செல்கள் மட்டும்தான் இருக்குது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாங்க. அப்போ செட்டாப்டரஸ் அப்படின்னா அந்த கடல் புழுவா அந்த பிசிடி அப்படின்ற செல்கள் எல்லாம் இணைஞ்சு மாறிடுச்சு. ஆனால் அதனுடைய அந்த கடல் புழுவினுடைய உடம்புக்குள்ள குடல் இல்லை. ஸோ அது குடல் இல்லாத காரணம் ஏன் அப்படின்ற செல்லை நீக்கினால தான். இந்த மாதிரி தான் இவர் ஒவ்வொரு முறையும் வந்து பி செல்லை நீக்கி பார்த்தாங்க, அப்போ தோலே உருவாகலை. சி செல்லை நீக்கி பார்த்தாங்க, அப்போ தசையே உருவாகலை. டி செல்லை நீக்கி பார்த்தாங்க, அப்போ கண்ணே உருவாகலை. ஸோ அந்த மாதிரிலாம் செஞ்சு தான் ஒவ்வொரு செல்கள் வந்து உண்மையிலேயே ஒவ்வொரு விஷயத்தை தான் பண்ணுது. ஒவ்வொரு முறை ஒவ்வொன்று அப்படியே ஏ வந்து ஒரு இந்த செட்டாப்டரஸோடைய ஒரு ஸ்பெர்ம் எக்கை வந்து சேர்த்து பார்த்தா ஏ வந்து தோலாக உருவாகுது. அதே செட்டாப்டரஸோடைய இன்னொரு ஸ்பெர்மையும் எக்கையும் சேர்த்து பார்த்தா ஏ வந்து கண்ணா மாறுது. இப்படி மாறி மாறி இல்லை, அந்தந்த செல்கள் அந்தந்த பணிகளை தான் செய்யுது அப்படின்னு சொல்லி இவர் மேப்பாவே விளக்கினாங்க. இது 1895ஆம் ஆண்டு இவர் விளக்கினாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக இவர் வந்து இதே மாதிரி கடல் புழுக்களை வச்சு ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அதில் குறிப்பாக இவர் வந்து நெரியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கடல் புழு, அந்த கடல் புழுவினுடைய சில விஷயங்களையும் இவர் வந்து ஆய்வு செய்ய தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக 1912 இந்த காலகட்டத்தில் இவர் வந்து நெரியஸ் அப்படின்ற கடல் புழுவினுடைய அந்த ஸ்பெர்ம் எக்கை எடுத்து இதே மாதிரி கடல் நீரில் வளர்த்தாங்க. ஒரு கண்ணாடி குடுவையில் கடல் நீரை செலுத்தி அப்படி வளர்க்கும்போது இந்த ஒரு விஷயத்தை கவனிச்சாங்க. இந்த கடல் புழுவினுடைய எக்கு எப்படி ஸ்பெர்மும் எக்கும் வந்து பிணைஞ்சு ஒரு உயிராக வந்து மாறுது அப்படின்னு சொல்லி இவர் கவனமாக பார்த்தாங்க. அப்போ தான் இவர் ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. எப்படின்னா ஒரு கண்ணாடி குடுவையில் ஃபஸ்ட்டு முட்டையை போட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் ஸ்பெர்மை போட்டாங்க. இப்போ ஸ்பெர்ம் எல்லாமே வந்து நேராக அந்த முட்டையை நோக்கி போனது. அப்போ முட்டை வந்து அந்த ஸ்பெர்மை அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி இவர் கண்டறிகிறாங்க. இப்போ எப்படி அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு கண்டறியணும். அதுக்கு அந்த எக்கை வந்து அந்த நீர்லேருந்து எடுக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு கண்ணாடி குடுவை, அதில் ஒரு எக்கை வந்து போடுறாங்க, அதுக்கப்புறம் அந்த எக்கை வந்து நீக்கிடுறாங்க. இப்போ அதே நீரில் வந்து ஸ்பெர்மை மட்டும் செலுத்துகிறாங்க. அப்போ ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே ஒன்றை இணைஞ்சு அப்படியே வந்து கிளாட்டிங் ஆக ஆரம்பிச்சிருந்தது ஒவ்வொன்றா சேர்ந்து. இதை எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி இவர் பார்த்தாங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. இந்த பெண்ணினுடைய எக்கில் வந்து ஃபெர்டிலைசின் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்குது, அதை வந்து அந்த எக்கு வந்து வெளியிடுது. அதை பார்த்து தான் இந்த ஸ்பெர்ம்ஸ் ஆனது அப்படியே அதை நோக்கி வருது. ஏன்னா அந்த ஸ்பெர்ம்ஸோடைய சர்ஃபேஸில் மேற்பரப்பில் வந்து ஆன்டி ஃபெர்டிலைசின் அப்படின்னு இன்னொரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ பெண்ணினுடைய எக்கில் இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசின் அப்படின்ற சப்ஸ்டன்ஸும் ஆணினுடைய ஸ்பெர்மில் இருக்கக்கூடிய ஆன்டி ஃபெர்டிலைசின் அப்படின்ற சப்ஸ்டன்ஸும் ஒன்று இணையுது. இணையும் போது லாக் அண்ட் கீ மாதிரி எப்படி ஒரு பூட்டில் சாவி போட்டால் பூட்டு திறக்குமோ அந்த மாதிரி இந்த ஃபெர்டிலைசினும் ஆன்டி ஃபெர்டிலைசினும் இணையும் போது தான் இந்த எக்கும் அதே மாதிரி ஸ்பெர்மும் இணையுது. இப்போ வேறு ஒரு உயிரினத்தினுடைய ஸ்பெர்மை எடுத்து இன்னொரு உயிரினத்தினுடைய எக்கோட சேர்க்க முடியுமானா முடியாது. அது ஏன் முடியாதுன்னா அதனுடைய பூட்டும் சாவியும் பொருந்தாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இவர் வந்து விளக்கினாங்க. புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ இந்த ஒரு கடல் புழுவினுடைய எக்கையும் அதே சமயம் வந்து மண்ணில் வாழக்கூடிய ஒரு புழுவினுடைய ஸ்பெர்மையும் எடுத்து சேர்க்க முடியுமானா முடியாது. அது ரெண்டையுமே சேர்த்து ஒரு உயிராக மாற்ற முடியாது. ஏன்னா இந்த ஒரு உயிரினத்தினுடைய எக்கில் அந்த ஃபெர்டிலைசின் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அது இன்னொரு அதே உயிரினத்தை சார்ந்த ஸ்பெர்மோடைய மேற்பரப்பில் இருக்கிற ஆன்டி ஃபெர்டிலைசின் அப்படின்ற அந்த சப்ஸ்டன்ஸோட தான் இணையும். எப்படி ஒரு லாக்குக்கு ஒரு குறிப்பிட்ட கீ இருக்க முடியுமோ அது மாதிரி தான் இந்த ஒரு குறிப்பிட்ட உயிரினத்தினுடைய ஃபெர்டிலைசின் வந்து அதே உயிரினத்தினுடைய ஆன்டி ஃபெர்டிலைசின் கூட தான் இணையும். அப்படி இணையினால தான் அந்த எக்கும் ஸ்பெர்மும் மட்டும் கரெக்டாக இணைஞ்சு அந்த உயிராக வந்து மாறுது அப்படின்ற இந்த ஒரு ஃபெர்டிலைசின் ஆன்டி ஃபெர்டிலைசின் தியரியை இவர் வந்து முன்மொழிஞ்சாங்க. இது 1912ஆம் ஆண்டு இவர் பண்ணாங்க. இதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. குறிப்பாக இவர் வந்து அந்த நெரியஸ் அப்படின்ற கடல் புழுவை வச்சு மட்டும் இல்லாமல்
சி அர்ச்சின் அப்படின்ற இன்னொரு உயிரினத்தையும் வச்சு இதே ஆய்வை செஞ்சாங்க. அப்பவும் இதே ரிசல்ட் தான் வந்தது. ஸோ இந்த ஒரு ஃபெர்டிலைசின் ஆன்டி ஃபெர்டிலைசின் தியரியை 1912 இவர் வந்து முன்மொழிஞ்சாங்க. இது வந்து கருவியலில் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. பயோகெமிக்கல் ரெகக்னிஷன் நடக்குது அப்படின்றத இவர் விளக்கியிருந்தாங்க. ஏன்னா அதனால் வரைக்கும் ஒரு எக்கு ஒரு ஸ்பெர்ம் இருந்தால் போதும், ஒன்றை இணைஞ்சிரும் அப்படின்னு அது ஒரு ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸாக நம்பப்பட்டது. ஒன்றை ஒன்று உரசி சேர்ந்துரும் அப்படின்னு. அதான் உண்மையிலேயே. ஆனால் அப்படி கிடையாது. எக்கும் ஸ்பெர்மும் சேரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பயோகெமிக்கல் ஸ்பெசிஃபிக்கான கெமிக்கல் இன்டராக்ஷன் நடக்கணும். அந்த ஃபெர்டிலைசின் வந்து எக்லேருந்து வந்து ஸ்பெர்மோடைய ஆன்டி ஃபெர்டிலைசினோட சேரணும். அப்போ தான் வந்து அது உயிராக மாறும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து விளக்கியிருந்தாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தில் இவருடைய கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா ஃப்ரீ மார்டின் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃப்ரீ மார்டின் அப்படின்னா பெண் கன்று. அந்த பெண் கன்று, அதாவது ஒரு மாட்டினுடைய கண்ணுக்குட்டி, அது வந்து பெண் கண்ணுக்குட்டி. அந்த பெண் கண்ணுக்குட்டி வந்து ஸ்டெரிலிட்டியாக இருக்கும், அதாவது மலட்டுத்தன்மையோடு இருக்கும். அதுக்கு வந்து குழந்தை, அதாவது வேறு ஒரு மாட்டோட இனப்பெருக்கம் பண்ணும்போது அதுக்கு வந்து எதுவுமே வந்து பிறக்காது, கண்ணுக்குட்டி வந்து பிறக்காது அது வளர்ந்த பிறகு. ஸோ மலட்டுத்தன்மையோடு இருக்கும். அப்படி மலட்டுத்தன்மையோட பிறக்கக்கூடிய பெண் கண்ணுக்குட்டியை தான் ஃப்ரீ மார்டின் அப்படின்னு அழைப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அப்போ ஒரு விஷயம் தெரிய வந்தது. என்னன்னா, இப்போ ஒரு பசுமாடு வந்து கர்ப்பமாக இருந்து பசுமாடு வந்து கன்றை ஈர்க்குது அப்படின்னா, 2 கன்றை ஒரே நேரத்தில் ட்வின்ஸை வந்து ஈர்க்குது அப்படின்னா அப்போ தான் அந்த பிரச்சனை நடக்குது. அதுலேயும் குறிப்பாக இப்போ ஒரு பசுமாடு இருக்குது. அந்த பசுமாடு வந்து கன்றை ஈர்க்கும்போது 2 கன்று வந்து பிறக்குது ட்வின்ஸாக. அதில் ஒன்று வந்து ஆண், இன்னொன்று வந்து பெண். அதாவது ஒன்று வந்து காளை, இன்னொன்று வந்து பசு. ஸோ அந்த மாதிரி கண்ணுக்குட்டியாக பிறக்குது. அப்போ தான் அந்த 2 இனத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இப்போ ஒரு பசுக்கு பிறக்கக்கூடிய அந்த ட்வின்ஸில் பெண் இனத்துக்கு மட்டும் மலட்டுத்தன்மை ஏற்படுது. அது இவருக்கு வந்து தெரிய வருது. இது எதனால் அப்படின்னு சொல்லி இவர் பார்க்குறதுக்காக அப்படி பிறந்த அந்த கண்ணுக்குட்டிகளினுடைய பிளசண்டா அப்படின்ற நஞ்சுக்கொடியை இவர் வந்து ஆய்வு செஞ்சு வந்தாங்க. நஞ்சுக்கொடி அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு குழந்தை தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போது பிளசண்டா அப்படின்ற நஞ்சுக்கொடி வந்து தாயினுடைய கர்ப்பப்பையில் இருக்கும். அந்த பிளசண்டாவில் வந்து குழந்தைகளினுடைய இரத்த நாளங்கள் எல்லாமே வந்து பின்னி பிணைஞ்சு இருக்கும். ஸோ இப்போ தாய் வந்து உண்ணக்கூடிய உணவு எல்லாமே வந்து அந்த பிளசண்டா வழியாக தான் குழந்தைக்கு வந்து போகும். அதே மாதிரி ஆக்சிஜன் கூட அந்த பிளசண்டா வழியாக குழந்தைகளினுடைய இரத்த நாளங்களில் கலக்கும். ஸோ அதுதான் வந்து நஞ்சுக்கொடி. ஸோ அந்த நஞ்சுக்கொடியை எடுத்து பார்த்தாங்க. அப்போ ஒரு விஷயத்தை இவர் வந்து கவனிச்சாங்க. இப்படி ட்வின்ஸாக பிறக்கக்கூடிய கேஃப் அப்படின்ற அந்த கண்ணுக்குட்டிகளினுடைய கொரியன்ஸ் அப்படின்ற மெம்பரைன்ஸ். கொரியன்ஸ் அப்படின்னா அந்த பிளசண்டாவில் சேர்ந்துருக்கும். ரத்தத்தை பெறதுக்கு, ஊட்டச்சத்தை பெறதுக்கு, ஆக்சிஜனை பெறதுக்கெல்லாம் ரத்த நாளங்கள் மாதிரி. ஸோ ரத்த நாளங்கள் கொண்ட ஜவ்வு, அதுதான் கொரியன்ஸ் அப்படின்றது. ஸோ அந்த கொரியன்ஸ் ஆனது அந்த 2 கண்ணுக்குட்டிகளினுடைய, ஆண் கண்ணுக்குட்டி பெண் கண்ணுக்குட்டி, 2 கண்ணுக்குட்டிகளினுடைய அந்த கோரியன்ஸ் அப்படின்ற ஜவ்வுகளும் பிளசண்டாவில் ஒன்றுக்கொன்று பிணைஞ்சிருக்கு அப்படின்னு இவர் கண்டறிஞ்சாங்க. இதன் முக்கியத்துவம் என்னன்னா, இது ரெண்டுமே ஒன்றுக்கொன்று பிணைஞ்சிருக்கிறனால பெண் கண்ணுக்குட்டியினுடைய ரத்தம் ஆண் கண்ணுக்குட்டியினுடைய உடம்புக்கும் போகுது. ஆண் கண்ணுக்குட்டியினுடைய ரத்தம் பெண் கண்ணுக்குட்டியினுடைய ரத்தத்திலையும் கலக்குது. இது வந்து கருவில் இருக்கும்போது, 2 கண்ணுக்குட்டிகளும் பசுவினுடைய கருவில் இருக்கும்போது நடக்குது. ஸோ இப்படி நடக்கிறனால அந்த ஆண் கண்ணுக்குட்டியினுடைய ரத்தத்தில் வந்து ஆணினுடைய ஹார்மோன்ஸ் இருக்கும். டெஸ்டாஸ்டரோன்ஸ் மாதிரியான ஹார்மோன்ஸ் இருக்கும், மற்ற சப்ஸ்டன்ஸும் இருக்கும். அதெல்லாம் பெண்ணினுடைய ரத்தத்தில் வந்து கலக்குது. இப்படி கலக்கும்போது அந்த ஹார்மோன்ஸ் ஆனது அந்த பெண் கண்ணுக்குட்டியினுடைய உடம்புக்குள்ள யூட்டரஸ் அப்படின்ற கருப்பையாக இருக்கட்டும், ஓவரி அப்படின்ற சினைப்பையாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெண் உறுப்புகள் எல்லாம் வளர்றதை அப்படியே தடுக்குது. ஏன்னா ஆணினுடைய ஹார்மோன் வந்து அந்த பெண் கண்ணுக்குட்டியினுடைய ரத்தத்துக்குள்ளே போன உடனே அது வந்து ஆண் மாதிரி செயல்படுது. அப்போ பெண் உறுப்புகளை வளர விடாமல் அந்த டெஸ்டாஸ்டரோன்ஸ் போன்ற ஹார்மோன்ஸ் ஆனது தடுக்குது அப்படின்றதை அவர் வந்து கண்டறிஞ்சாங்க. அதனால தான் ட்வின்ஸாக பிறக்கும்போது அந்த ஆண் கண்ணுக்குட்டியினுடைய அந்த ரத்தமானது பெண் கண்ணுக்குட்டியினுடைய ரத்தத்தோட கலந்து அந்த ஹார்மோனும் கலந்து அதன் மூலமாக பெண் கண்ணுக்குட்டிகளினுடைய அந்த கருப்பை சினைப்பை எல்லாம் சரியாக வளராமல் போயிடுது. அதனால தான் அது பிறந்து அது வளர்ந்த பிறகு இனப்பெருக்கம் பண்ண முடியாமல், ஒருவேளை இனப்பெருக்கம் பண்ணால் கூட அதுக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆகாமல் இருக்குது அப்படின்றத இவர் வந்து, அதான் கரு உற்பத்தி ஆகாமல் இருக்குது அப்படின்றத இவர் வந்து உறுதிப்படுத்தினாங்க. இது மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தது. இதை இவர் செஞ்சு 1917 த ஃப்ரீ மார்டின், எ ஸ்டடி ஆஃப் தி
த ஃப்ரீ மார்டின் எ ஸ்டடி ஆஃப் தி ஆக்ஷன் இன் செக்ஸ் ஹார்மோன்ஸ் ஆஃப் தி ஃபீட்டல் ஆஃப் கேட்டல் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ஒர்க்காகவே எழுதி 1917ஆம் ஆண்டு இதை வெளியிட்டாங்க. இதில் தான் இந்த தகவல்களெல்லாம் கொடுத்தாங்க. அதாவது ஒரு பசு இருக்குது அப்படின்னா அந்த பசுவினுடைய கர்ப்பப்பையில் 2 கன்றுக்குட்டிகள் இருக்கும்போது அது ஒன்று ஆணாகவும் இன்னொன்று பெண்ணாகவும் இருந்தால் அப்போ தான் இந்த ஆண் கன்றுக்குட்டியினுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் பெண் கன்றுக்குட்டியினுடைய ரத்தத்தில் கலந்து பெண் உறுப்புகளை வளர விடாமல் பண்ணி அதுக்கு மலட்டுத்தன்மையை ஏற்படுத்துது அப்படின்னு விளக்கியிருந்தாங்க. இப்போ ஒரு சந்தேகம் வரும், ஆணினுடைய ரத்தம் பெண்ணுக்கு கலக்குது, அதேமாதிரி பெண் கன்றுக்குட்டியினுடைய ரத்தம் ஆண் கன்றுக்குட்டியினுடைய உடம்புலையும் கலக்கும். அப்படி பார்த்தா அப்போ ஆணுக்கும் மலட்டுத்தன்மை ஏற்படணும்ல அப்படின்னு. ஆனால் உண்மை என்னன்னா பெண்ணினுடைய அந்த ஹார்மோன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஆணினுடைய ஹார்மோன் தான் ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதனால பெண் கன்றுக்குட்டியினுடைய ஹார்மோனானது ஆண் கன்றுக்குட்டியினுடைய ரத்தத்தில் கலந்தால் கூட ஆண் கன்றுக்குட்டியினுடைய ரத்தத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய டெஸ்டாஸ்டரோன்ஸ் அப்படின்ற ஹார்மோனுடைய தீவிரம் அந்த வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால அது ஆணுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது, பெண் கன்றுக்குட்டிக்கு மட்டும் இந்த மலட்டுத்தன்மையை ஏற்படுத்துது. ஸோ இது எல்லாத்தையும் இவர் தான் விளக்கினாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ இது மாதிரி இன்னும் பல்வேறு ஆய்வுகளை ஃப்ராங்க் ராட்ரே லில்லி தொடர்ச்சியாக செஞ்சு வந்தாங்க. இப்படி தொடர்ந்து எம்ப்ரியாலஜியாக இருக்கட்டும், ஜெனட்டிக்ஸாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயும் எண்டோக்ரைனாலஜியாக இருக்கட்டும், இதில் எல்லாத்தையும் இவருடைய ஆய்வுகள் மூலமாக பல்வேறு வளர்ச்சிகளை ஏற்படுத்தினாங்க. எம்ப்ரியாலஜின்னா கருவியல், ஜெனட்டிக்ஸ்னா மரபியல், எண்டோக்ரைனாலஜின்னா உட்சுரபியல், இந்த ஹார்மோன் சார்ந்தது. ஸோ இதில் எல்லாம் இவருடைய பங்களிப்புகள் இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1947ஆம் ஆண்டு நவம்பர் 5 அன்னைக்கு இவருடைய 77 வயசில் இறந்து போனாங்க. இப்பேற்பட்ட ஃப்ராங்க் ராட்ரே லில்லி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் பேசின அத்தனை விஷயங்களையுமே டெக்ஸ்ட்டாகவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், வேணும்னா படிக்கலாம். தேங்க்யூ.